Almost every Christmas nativity scene features three அனைவருக்கும் வணக்கம். ஒரு குறுஞ்செய்தி. நம்மளில் பல பேர் ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனைக்கு போகிறதில்ல, கடவுளை தேடுறதில்ல. என்ன காரணம் கொண்டும் கடவுளை தேடி போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வர்றதே இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தங்க ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்து கடவுள் இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வராங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் இருக்குது. யூதருக்கு ராஜாவாக போகிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து வராங்க. எது மூலியமாக வராங்கன்னா, நட்சத்திரத்தின் மூலியமாக வராங்க. கடவுள் இருக்கிற இடத்த ரீச் ஆன உடனே அவங்களுக்குள்ள விஷயம், அவங்க உள்ளம் சந்தோஷம் அடையுது. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடவுளை பார்த்து பணிந்து தொழுது கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் பொக்கிஷ சாலையை திறந்து காணிக்கையை கொடுக்குறாங்க. காணிக்கை கொடுத்துட்டு மிகுந்த நிறைவோடு திரும்புகிறாங்க. திரும்பும்போது கடவுளால் எச்சரிக்கப்படுறாங்க. கடவுள் தூதர்களை கொண்டு எச்சரிக்கிறாங்க, வேறு வழியாக போகணுன்னு சொன்னோன்னே கீழ்ப்படிந்து அப்படியே போகிறாங்க. நமக்கு நிறைய நேரம், நிறைய டைம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கடவுள் நமக்கு நன்மைகள் செஞ்சுருக்காரு, நிறையா செஞ்சுருக்காரு. ஆனாலும் நம்ம கடவுளை தேடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அவங்க அந்த ஹானஸ்டி என்னென்னா, அங்கே ராஜா இருந்தாலும் யார் இருந்தாலும் எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் அவங்களோட முதல் முக்கியத்துவம் கடவுளை பார்க்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுல குறிக்கோளாக இருந்தாங்க. அவங்களோட இது நிறைவடைந்தது.